அஜித் குமார் வழக்கு என்னன்னு தெரியும். போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வந்துருது. அதில் அவங்களுக்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. 44 காயங்கள் இருக்கு. அந்த 44 காயங்களில் தேடி தேடி பார்க்குறாங்க. உடம்புல எந்த பாகமும் விட்டு விடவில்லை. எல்லா பாகத்திலையும் இவ்வளோ தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து யார் கொடுக்குறாங்க? எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அஜித் குமார் கேஸில் தான் நடக்குதுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். பல இடங்களில் பல காவல் நிலையத்தில் தொடர்ந்து இது நடக்குது. இந்த 4 வருஷத்துல 24 லாக்அப் டெத் நடந்திருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இந்த ஆட்சியில் 30 தேசிய மனித உரிமை ஆணையம் 2017 2024 வரை தாங்கள் பெற்ற கஸ்டோடியல் டெத் வழக்குகளுடைய எண்ணிக்கை 20,000. ஃப்ரம் போலீஸ் எஃப்ஐஆர் ஹஸ் மூவ் டு சிபிஐ. சிபிஐ இதை ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. 2 நாட்களுக்கு முன்பு 22ஆம் தேதி வாய்தா வரும். ஒரு காம்பன்சேஷன் பற்றி பேசினாங்க. பட் காம்பன்சேஷன் பற்றி பேசுறதுக்கு முன்னாடி 50 லட்சம் ரூபாய்னு ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணிட்டு 7.5 நீங்கள் பே பண்ணிட்டீங்க. 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்கீங்க, அதையும் கழிச்சிடுறேன். அதனால 10 லட்ச ரூபா கழிச்சிட்டு 40 லட்ச ரூபா கொடுங்கன்னாரு. இது அந்த போலீஸ் அவர்களுடைய ஃபேமிலியில இருந்து கொடுக்குறாங்க. இல்லை யார் கட்டளையிட்டார்களோ கட்டளையிட்டவர்கள் யார் என்பதை சிபிஐ அவங்க விசாரணை கண்டுபிடிக்கும். வாகனம் இருக்கு, பெட்ரோல் போட்டுடுறாங்க, சுற்றணும், 4 பேரை எடுக்கணும், சாத்தணும், இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆஃபீஸர் யாராக இருந்தால் பார்த்துக்கணும். அந்த வண்டியில் இப்போ இன்றைக்கி எப்படி பாட்டில் கட்டு. ஏன்னா இந்த அஜித் குமார் கேஸில் ஒரு முக்கிய புள்ளின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவர்கள் தான். ஸோ நிக்கிதா கொடுத்த புகார் என்ற கிரைம் நம்பர் 302 இப்போ கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆகி அது சிபிஐக்கு போயிடுச்சு. சார் நிக்கிதா இனிமேல் தப்பிக்க முடியாது. கெலட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் விக்னேஷ். இன்னைக்கு நம்ம கூட அட்வொகேட் ஹென்றி டீபன் அவர்கள் தான் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம தமிழ்நாடே உலுக்கிய ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா இந்த அஜித் குமார் அவருடைய கேஸ் தான் சார். ஏன்னா எல்லா மக்களுமே பேசணும் ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார்ன்ற மாதிரிலாம். ஏன்னா விசாரணைக்காக கூட்டிகிட்டு பேர் அவரை அடித்து துன்புறுத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் சைலண்ட்டாகவே இருக்குது சார். என்ன அப்டேட்டில் இருக்குது, எப்படி விசாரணையெல்லாம் போயிட்டு இருக்குன்றதை பற்றி சொல்லுங்கள் சார். ஜஸ்டிஸ் ஃபார் 20 தமிழ்ஸ் அப்படின்னு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரல் இருந்தது. 20 தமிழர்களை கூட்டிகிட்டு போய் கடத்தி சித்திரவதை செய்து சுட்டு அவர்களாம் சேஷாசலம் காடுகளில் மரம் வெட்ட போனவங்கன்னு சொல்லி அந்த வழக்கு இன்னும் நிலுவையில் இருக்குது. அந்த குடும்பங்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கல. அந்த வழக்கு அமராவதி நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த வழக்கில் தேசிய மனித உரிமை ஆணையம் கொடுத்த பரிந்துரை கூட இன்னும் நிஜமாகவில்லை. அது ஜஸ்டிஸ் ஃபார் 20 தமிழ்ஸ். ஜஸ்டிஸ் ஃபார் நம்ம ஜெயராஜன் பெனிக்ஸ்ன்ற ஹேஷ்டேக் இன்னும் அலைவாக இருக்குது. ஆமாம் சார். 5வது ஆண்டு 22ஆம் தேதி போய் இங்கே அனுசரிச்சுட்டு வந்தோம். வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. 5 ஆண்டுகளில் வெறும் 252 நாட்கள் மட்டும் விசாரணை நடந்து இப்போது அடுத்த 52 சாட்சிகள் விசாரித்து விசாரணை போயிட்டுருக்கு. அதுக்கு நடுவில் அதில் சில டெவலப்மெண்ட்ஸ் ரீசெண்டாக நடந்திருக்கு. இப்போ எல்லோருக்கும் அஜித் குமார் சார்ந்த ஒரு அக்கறை இருக்குது. பொதுவாக இந்த சம்பவங்கள் இன்னும் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த சம்பவங்கள்லாம் என்ன காட்டுதுன்னா, மக்கள் இது போன்ற விஷயங்கள் நடப்பது தவறு என்ற அந்த நிலைப்பாடு எடுக்கிறாங்க. இந்த ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் வழக்கில் பத்திரிகையாளர் செய்த பங்கு, இன்னும் மாற்றிக்கொண்டு இருக்கக்கூடிய பங்கு மிக மகத்தான பங்கு. அதன் காரணமாக தான் இன்றைக்கி ஓரளவுக்கு நீதியை ஒட்டி இருக்கக்கூடிய பாதையில் வழக்கை கொண்டு செல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. உங்களுக்கு தெரியும் அஜித் குமார் வழக்கு என்னன்னு தெரியும். இந்த வழக்கில் நடந்த நல்ல விஷயங்கள் என்னவென்றால், உடனடியாக நீதிமன்றம் எங்கிட்ட வா அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்தது. ஆமாம். அது பிஐஎல்ல வாங்க, நாங்கள் சுவமோட்டோவை எடுக்கலை, நீங்கள் வாங்கன்னு சொன்னது. அது என்ன இருந்தாலும் நாங்கள் அக்கறையுடன் இருக்கிறோம் என்ற அந்த சிக்னல் கொடுத்தது ஒரு மகத்தான விஷயம். அதுக்கப்புறம் கேட்டது அதிர்ச்சியான விஷயங்களை கேட்டார்கள். ஜூலை மாதம் 1ஆம் தேதி விசாரணை ஆரம்பிக்கும் போது அதை கேட்டார்கள். கேட்டுட்டு இன்னும் போஸ்ட்மார்ட்டம் வரலையேன்னு சொல்லி அந்த போஸ்ட்மார்ட்டம் பெறுவதற்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கு, அவரையும் கூப்பிடுங்கன்னு சொல்லி ஒரு சாட்சி வெளியே வாசலில் நிற்கிறார், அவரை உள்ளே விடமாட்டுறாங்க, அவருக்கு மிரட்டல் இருக்குன்னு சொல்லும்போது அவரையும் வாங்கன்னு சொல்லி மதியானம் 3 மணிக்கு வழக்க போட்டாங்க. அந்த வழக்கை ஆழமாக அவர்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள்னு சொல்லும் போதே அரசனிடமிருந்து ஒரு ஓப்பன்னஸ் இருந்தது. அதை நம்ம பார்த்தோம். நீதிமன்றத்தில் நாங்கள் பார்த்தோம். நான் வெளியே நடக்கிற விஷயங்கள் பேசல. நீதிமன்றத்துக்குள்ளார மத்தியானம் ஹியரிங் வர்றதுக்கு முன்னாடி சண்முக சுந்தரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஹியரிங் நடந்துக்கிட்டே இருக்கும்போது எஸ்பி காத்திருப்போர் பட்டியலுக்கு போயிட்டார். நான் கோர்ட்லேயே சொல்கிறேன் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்கிறேன். அவர் ஆச்சரியமாக பார்க்குறாரு. என் முன்னாடி ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க பிரேக்கிங் நியூஸை சொல்கிறாரு. ஜூனியர் சொல்லி விட்றாங்க. எதுக்கு சொல்கிறேன்னா, கோர்ட் வாஸ் அலைவ்.
நீதிமன்றங்கள் இப்படி தான் இருக்கணுன்றக்கு, இப்படி தான் செயல்படணுன்றக்கு ஒரு நல்ல உதாரணமாக இந்த நீதிமன்றத்தில் நடந்த 2 நீதிபதிகளையும் நான் பாராட்ட கடமைப்பட்டேன். மக்களுக்கு அதிகபட்ச நம்பிக்கையே நம்பிக்கை, அந்த நம்பிக்கை ஏற்படுத்தினார்கள். அதான் முக்கியம். நல்ல வார்த்தை கேட்டீங்க, நம்பிக்கை. நம்பிக்கையற்ற ஒரு சமூகத்தில் நான் சொன்ன மற்ற 2 உதாரணங்கள் இருக்கு பாருங்க, 20 தமிழ்ஸ் கேஸும் அதெல்லாம் அந்த நேரத்தில் மக்களுக்கு வந்து ஆர்வம் இருந்தது, கோபம் இருந்தது. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. இந்த வழக்கு நம்பிக்கை ஏற்பட்டது. இந்த நம்பிக்கை ஏற்படவில்லை என்றால் இந்த வழக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காது. அந்த நம்பிக்கையை உருவாக்கியது வந்து நீதிமன்றம். அதுக்கப்புறம் மத்தியானம் வழக்கு நடக்கும்போது போஸ்ட்மார்ட்டம் சர்டிஃபிகேட் வந்துடுது. அதில் அவங்களுக்கு அதிர்ச்சி அடைகிறார்கள். 44 காயங்கள் இருக்கு. அந்த 44 காயங்களில் தேடி தேடி பார்க்குறாங்க. உடம்புல எந்த பாகமும் விட்டு விடவில்லை, எல்லா பாகத்திலையும் அடி. அது வெறும் 44 காயங்கள் கிடையாது. அந்த 44 காயங்கள் குறிப்புகள். சில காயங்கள் வந்து மல்டிபிள் இன்ஜுரிஸ். அதனால் மொத்தத்தில் காயங்கள்னு பார்க்கும்போது 60க்கும் மேற்பட்ட காயங்கள் இருக்குது. தான் ஆக்சுவல் ரியாலிட்டி. 60க்கும் மேற்பட்ட காயங்கள்னா அவர் எவ்வளோ துன்புறுத்தி இருப்பாங்க. அது ஒரு நாள் நைட்டாக ஃபுல்லாக 27ஆம் தேதி மாலையிலேருந்து 28 அவர் இறக்கும் வரை அவர் அடித்தது தானே. வாகனத்தில் வச்சு அடித்தது, இப்போ 4 இடத்துல வச்சு அடித்தது. ஸோ இந்த நம்பிக்கை ஊட்டியதன் காரணமாக நீதிமன்றம் அடுத்தது என்ன பாச்சுன்னா, அந்த 3 மணிக்கே நாங்கள் சொல்கிறோம், 29ஆம் தேதி சிசிடிவி ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, டிவிஆரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கம்பு கிம்பெல்லாம் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் நான் காட்டினேன். இந்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ நீங்கள் போனால் கூட இருக்காது, எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தில் எங்களால் வீடியோ அடிக்கக்கூடிய வீடியோ காட்ட முடிஞ்சது. ஸோ ஒரு பக்கம் அடிக்கிறத பார்த்தாங்க, இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை பார்த்தாங்க. யுவர் கன்வின்ஸ்டு. அது 2வது மேஜர் மூவ், நீதிமன்றத்துடைய மூவ் என்னென்னா, சாட்சியங்களை பாதுகாக்கணும், சாட்சிகளை பாதுகாக்கணும். இந்த சாட்சியங்களையும் பாதுகாக்கவில்லை. விட்னஸஸ் அண்ட் எவிடன்ஸ் ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அழிஞ்சு போச்சுன்னா அப்புறம் வழக்கு கிடையாது. அதனால் அதை உடனே செய்கிறதுக்கு ஒரு மாவட்ட நீதிபதி அந்தஸ்தில் ஒருவரை நியமனம் செய்கிறோன்னு சொல்லி முடிவு பண்ணி அதை அப்பாயிண்ட் பண்ணி, அந்த மாவட்ட நீதிபதியும் அவருடைய பணி அடுத்த நாளே ஆரம்பித்தார். 2ஆம் தேதி அந்த பணியை ஆரம்பித்தார். 2ஆம் தேதி மாலையிலேருந்து ஆரம்பித்தார். அது 5ஆம் தேதி வரைக்கும் இருந்து 6 கூட வேலை பார்த்துட்டு 7ஆம் தேதி அறிக்கையை தயார் பண்ணி 8ஆம் தேதி நீதிமன்றத்தில் அடுத்த வாய்தால ரிப்போர்ட் கொடுத்துட்டார். அந்த முழுமையான அறிக்கையை பார்த்த பிற்பாடு அவங்க கன்ஃபார்ம் ஆகிட்டாங்க. அப்போ தான் நீதிமன்றம் முடிவுக்கு வந்தது. அரசாங்கமாக அதுக்குள்ளார நடவடிக்கைகள், அரெஸ்ட்டு எல்லாம் நடந்தது. இப்போ அந்த நேரத்தில் வந்து ஆணைகளில் முக்கியமாக அவங்க சொன்னது வந்து என்னென்னா, யார் கட்டளை இடுகிறார்களோ அவர்களுக்கு பொறுப்பு இருக்கின்ற பிரின்சிபலை ரீட்ரீட் பண்ணாங்க. ஆர்டரில் பார்க்கணும், கமாண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி பிரின்சிபல். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். காவல்துறையில் வந்து மேலே இருக்கக்கூடியவர்கள் இதை செய் அதை செய்யின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்துருவாங்க. மாட்டும் போது கீழே இருக்கவன் மாட்டிக்குவான். இப்போ நம்ம கீழே இருக்கவன் அடித்ததுனால அவன் பேர் நம்ம சொல்ல முடியுதா, அடையாளம் காண முடியுது. ஆனால் மேலே யார் சொன்னாங்கன்றது வந்து உடனடியாக கண்டுபிடிக்க முடியாது. பொதுவாக ஒரு ஹைரார்க்கிக்கல் போலீஸில் வந்து மேலே இருக்கக்கூடியவர்களை பாதுகாக்கின்ற ஒரு கலாச்சாரம் இருக்குது. அந்த கலாச்சாரம் இந்த வழக்குலேயும் கண்டிப்பாக இருக்குது. இப்போ இவ்வளோ நாள் விசாரணையில் யார் தான் சார் அந்த ஆர்டர்? இப்போ வந்து ஃப்ரம் இது வரைக்கும் நல்ல டெவலப்மெண்ட்ஸில் ஃப்ரம் போலீஸ் எஃப்ஐஆர் ஹஸ் மூவ் டு சிபிஐ. சிபிஐ ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு சிபிஐ இவ்வளோ வேகமாக வேலை செய்வார்கள் என்பது அவங்க நிறுவனம் செய்திருக்கிறார்கள். அதனால தான் பேசுகிறேன். இல்லைன்னா நீதிமன்றத்திலே நான் இந்த வழக்கு சிபிஐக்கு தேவையில்லைன்னு வாதாடியவன். காரணம், சிபிஐ மோசமான அமைப்புன்னு சொல்ல ஒவ்வொரு கேஸுக்கும் இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது. சிபிஐடைய இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து வித்தியாசமான ஸ்கில்ஸ். அவ்வளோ பெரிய ஸ்கில்ஸ் இந்த கேஸுக்கு தேவையில்லை. அவர்கள் ஒரு ஹைரார்க்கிக்கல் இது டெல்லியிலேருந்து அவங்களுக்கு ஓகே வரணும் எல்லாத்துக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்றதுனால நான் எடுத்து சொன்னேன். நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு, 28க்குள்ளார சார்ஜ் ஷீட்டை நீங்கள் ஃபைல் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கே வந்து இப்போ டிஎஸ்பி அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க, ஒரு எஸ்பி சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க டீம் மதுரையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. இப்போ பல சாட்சிகளை விசாரித்துட்டாங்க. என்கொயரி ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் என்னென்ன சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி ரெஜிஸ்ட்ரார்ட் ஹைகோர்ட்டில் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ ப்ரோக்ரஸ் ஆகிடுச்சு. அமைதியாக இருக்குன்னா விசாரணை அமைதியாக தான் நடக்காமல், அவங்க விசாரணையில் என்ன நடக்குதுன்னு அவங்க போய் டிவிகிட்ட பேசிக்கிட்டோ ப்ரெஸ்கிட்ட பேசிகிட்டே இருக்க முடியாது. நீதிமன்றத்தில் 2 நாட்களுக்கு முன்பு 21ஆம் தேதி வாய்தா வரும்பொழுது 22ஆம் தேதி வாய்தா வரும்போது ஒரு காம்பன்சேஷன் பற்றி பேசினாங்க. பட் காம்பன்சேஷன் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி
அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகள்லாம் அவங்க செஞ்சுட்டாங்களான்னு டிக் பண்ணாங்க. சிபிஐ செய்ய வேண்டிய பணிகள்லாம் அவங்க செஞ்சுட்டாங்களான்னு டிக் பண்ணாங்க. அதில் மிச்சம் என்ன இருந்ததுன்னு பார்த்தாங்க. ஒன்று காம்பன்சேஷன் நாங்கள் 7,500 கொடுத்துருக்கோம், 7,50,000 கொடுத்துருக்கோம். அப்போது 7,50,000 போதாது என்று எங்கள் தரப்பில் வாதாடினோம். அது வாதாடிய போது அவங்க உடனடியாக முந்தைய நாள் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பில் 50 லட்ச ரூபா கொடுக்கணும் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழக்குக்கு. நாங்கள் ஒரு கேஸ் ஒரு குறிப்பிட்ட மேல்கோட் காட்டினோம். அதை மனதில் அது பதிஞ்சிருச்சு. அது பதிஞ்சதுனால அப்புறம் மற்ற கேசஸ்லாம் நாங்கள் சொன்னோம். ஸோ அதில் வந்து முதல் 50 லட்ச ரூபான்னு ஆர்டர் பண்ணாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு 7.5 நீங்கள் பே பண்ணிட்டீங்க, 3 சென்ட் நிலம் கொடுத்துருக்கீங்க, அதையும் கழிச்சிடுறேன், அதனால் 10 லட்ச ரூபா கழிச்சிட்டு 40 லட்ச ரூபா கொடுங்கன்னாரு. இப்போ அரசாங்கத்திலேருந்து 40 லட்சம் ரொம்ப அதிகம் அப்படின்னு அவங்க சொல்ல, நாங்கள் இல்லை அதெல்லாம் அப்படி பார்க்காதீங்கன்னு சொல்ல. அப்புறம் இன்னொரு 2வது ஸ்டேஜ் வாதம் என்ன வந்துச்சா, 25 குறைச்சிக்கிறோம், 15 வந்து அப்போ நான் வந்து மற்ற சாட்சிகளுடைய நிலைமையை பற்றி சொல்லிட்டேன். ஏன்னா அவங்க வெறும் சாட்சிகள் கிடையாது, அவங்களும் சித்திரவதை அனுபவித்தவர்கள். அருண்ன்ற ஆட்டோ டிரைவர் வந்து என்னைக்கு அஜித்குமாரை காவலில் எடுத்தாங்களோ, காவலில் எடுத்த பிற்பாடு அருண் அந்த கையில் தூக்குறாங்க. ஸோ அருணுக்கும் உடம்பு ஃபுல்லாக காயங்கள் இருக்குது. அவரோட தம்பி அவருக்குமே உடம்பு நவீன், அதுக்கப்புறம் லேட்டராக நவீன் வர்றாரு, அதுக்கப்புறம் இன்னொரு தம்பி வர்றாரு சதீஷ் வந்து பார்த்தவர் தான். அவர் வந்து வீடியோ எடுத்தவர், அவங்களுக்கு உறவினர், பார்க்குறாரு, பேசுகிறாரு, அதெல்லாம் இருக்க தவிர அவருக்கு அடி கிடையாது, அவர் தொடலை. ஆனால் அவர் வீடியோ எடுக்கலைன்னா அந்த விஷயம் நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கும். நான் சொல்ல வரேன், நம்பகத்தன்மை குறைஞ்சிருக்கும். இந்த வீடியோ, அந்த ஃபோட்டோகிராஃப்ஸ் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு ஏன் அந்த வீடியோ எங்களுக்கு முன்னாடி கொடுக்குறேன், கொடுத்துட்டோம்னா அப்புறம் நீதிமன்றம் வந்து அதோடைய உண்மைத்தன்மை வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. அது உண்மையான எடுத்த வீடியோவா இல்லைன்னு சந்தேகம் வந்துடக்கூடாது. அவங்களுக்கு எங்கேயுமே சந்தேகம் வராமல் விஷயங்களை கொண்டு போக வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அது அங்கே நீதிமன்றம் அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கிட்டாங்கன்றது பெருமையோடு கூறுகிறேன். அதுக்கப்புறம் 25 lakhsன்னு ஃபிக்ஸ் பண்ணி 15 லட்ச ரூபா இந்த பாதிக்கப்பட்ட மற்றவங்களை பிரிச்சுக்கிட்டோமே அப்படின்ற ஒரு வாதம் வந்தது. நல்ல ஒரு வாதம் அது. ஆனால் ஏதோ ஒரு ஸ்டேஜில் அங்கே கோர்ட்டில் இருந்த ப்ரெஷர், கவர்மெண்ட் அந்த ப்ரெஷரில் அது அப்படியே டைடவுன் ஆகி, நீங்கள் அவங்களுக்கு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட்லேருந்து கொடுத்துருங்கன்னு சொன்னாங்க. அந்த ஆர்டரில் எழுதும் போது அது விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டுன்னு எழுதப்படவில்லை. அதை நான் போய் இப்போ திருத்த வேண்டியது இருக்குது. திருத்தி நீதிபதிகளுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து அதை திருத்த சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. நான் செய்வேன். இது வந்து அந்த போலீஸ் அவர்களுடைய ஃபேமிலியிலேருந்து கொடுக்குறாங்க? இல்லை, கவர்மெண்ட் விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டுன்றது அரசு கொடுக்கக்கூடிய ஃபண்டு. ஏன்னா இப்போ இந்த சாட்சிகள்னால் யாருன்னா, இப்போ நவீன் ஒரு ஆள், நவீனை பற்றி தனியாக வரேன். மற்றவர்கள்லாம் டெய்லி லேபரர்ஸ். 2 பேர் மடப்புறம் கோயிலில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த 2 பேரும் வேலைக்கு போகலைன்னா அன்றைக்கி சம்பளம் இல்லை, கான்ட்ராக்ட் லேபரர்ஸ் அவங்க. அவங்க குடும்பம் எப்படி சமாளிக்கிறது? அருண் வந்து ஆட்டோவில் ஏறினா தான் காசு. இப்போ இந்த 1 மாதம் ஃபுல்லாக அவருடைய 3 வாரம் ஃபுல்லாக அவருடைய வேலையே என்னென்னா, இந்த சாட்சி சொல்கிறது, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கிட்ட போய் என்கொயரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் என்கொயரியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது. சிபிஐயே ஒரு 3 தடவை கூப்பிட்டாங்க. இல்லை சார், இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாதாரணமான ஆட்கள் தானே சார். அஜித்குமாரே பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலில் செக்யூரிட்டி வேலை செய்கிறவர் தான். டெம்பரரி. அதுவும் கூட்டிகிட்டு போயிட்டு அடிக்கிறாங்க, யாரும் கேட்க மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் இதை பண்ணுறாங்க. இது வந்து இதுதான் அரசு கவனம் செலுத்த வேண்டிய வேலை. இவ்வளோ தைரியம் அவங்களுக்கு எங்கேருந்து யார் கொடுக்குறாங்க? அடித்தா செத்துருவான்னு தெரியாதா சார்? இந்த நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க அஜித்குமார் கேஸில் தான் நடக்குதுன்னு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் உங்கள்கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். பல இடங்களில் பல காவல் நிலையத்தில் தொடர்ந்து இது நடக்குது. இந்த வழக்குடைய வீடியோ வெளியே வந்தோன்னே நீங்கள் பார்த்துருப்பீங்க, தேவதானப்பட்டியில் ரமேஷ் உடைய வீடியோ வெளியே வந்தது. அந்த வீடியோ வந்து தற்செயலாக வெளியே வந்தது. ரமேஷ் அந்த வீடியோ கேட்டது கிடையாது. வேறு யாரோ வேறு ஏதோ வழக்குக்கு வேறு வீடியோ கேட்குறாங்க. நம்ம போலீஸுடைய கவனக்குறை எவ்வளோ மோசமாக இருக்குன்னா, எதை கொடுக்குறோன்னு கூட பார்க்காம இந்த வீடியோ ஊற்றி விட்டாங்க. இது வெளியே வந்த பிற்பாடு தான் ரமேஷுக்கு பிரச்சனை. நிறைய பேர் ரமேஷுக்கு பேசி அப்படிலாம் இல்லை, இதெல்லாம் நடக்கலைன்னு சொல்லுங்கள், இப்படிலாம் நடக்கலைன்னு சொல்லுங்கள், நான் தவறி விழுந்துட்டேன்னு சொல்லுங்கள். நான் அப்புறம் உடனே அவரை கூட்டிகிட்டு வந்தாங்க, என்கிட்ட வரும்போதே அந்த பாதிப்பு எப்படின்னா 6 மாதத்துக்கு முன்னாடி சம்பவமாக இருந்தாலும் கை நடுங்கிட்டு இருந்தது. அப்புறம் அவனுக்கு வந்து நான் நம்பிக்கை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. நான் வக்கீல் தான்ப்பா, நான் போலீஸ் இல்லை, பார்க்குறதுக்கு என்ன கொண்டு வந்து பயங்கள்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அவனை தைரியம் கொடுத்து மதுரை ஐஜியோட நேரடியாக கொண்டு வந்து, மதுரை ஐஜி அதுக்கு வந்து ரொம்ப மனிதாபிமான அடிப்படையில் அவனுக்கு மன்னிப்பு கேட்டு, அது தப்புப்பா, எங்கள் துறை செஞ்சது தப்பு, நான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறேன், அதுக்கு நான் விசாரணை நடத்த வேண்டியது இருக்குது, வழிமுறைகள்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நீ தைரியமாக இருப்பா அப்படின்னு சொன்னேன்.
அப்போது அந்த பையனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்தது. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாதிக்கப்பட்டவர்கள் எப்பொழுதும் ஏழைகளாக இருப்பார்கள். அல்லது ஏழைகளாக இருக்கக்கூடிய அதே நேரத்தில் பின்தங்கிய சாதிகளை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. எஸ்சியாக இருப்பாங்க, எஸ்டியாக இருப்பாங்க, இஸ்லாமியர்களாக இருப்பாங்க, பேக்வர்ட் கிளாஸாக இருப்பாங்க. எங்கேயும் உங்களுக்கு வந்து வசதியானவர்கள்லாம் இந்த மாதிரி கடுமையான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்லாம் பொதுவாக பார்க்க முடியாது. அதிகமாக இதுதான் பார்க்க முடியும். அதனால் அவங்களுக்கு வந்து அவங்க வாழ்வாதாரத்தை கொண்டு செல்வது ஒரு பக்கம் ஒரு பயம். இன்னொன்று, சின்ன ஊர், திருப்போணம் பெரிய டவுன் கிடையாது. அந்த சின்ன ஊரில் வந்து உங்களுக்கு எத்தனை சொந்தக்காரங்க இருப்பாங்க. அப்போது இவங்களுக்கு மனநிலை என்ன ஆயிடுதுன்னா, நம்ம இன்றைக்கி சொல்லிட்டோம், நம்ம உறவினர்கள் வேற உள்ளார இருக்காங்க என்ற பயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அந்த பயங்கள்லாம் வெளியே நம்ம பேச வேண்டியது அவசியம் இருக்குது. அஜித்குமாரோடைய ஃபோட்டோகிராஃபை அவங்க அம்மா டெய்லி பார்க்க வேண்டியது இருக்குது. பார்க்கும்போதெல்லாம் அழுகுறாங்க. முந்தா நேற்று என்கிட்ட நவீன் சொல்கிறான், அம்மானால் தூங்க முடியல, அம்மா ஒரு 4 தடவை நைட்டில் ஏஞ்சிடுறாங்க, ஏஞ்சி ஃபோட்டோவை பார்த்து அழுகுறாங்க. 28 வயசு பையன் தான், 29 வயசு பையன். அவன் அழுகுறான்னா அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பாதிப்பு. அப்போது நம்ம என்ன பார்க்காம இருக்கோம்னா, சைக்கலாஜிக்கலாக அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பாதிப்பு உள்ளாகி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நீதிமன்றத்தில் நாங்கள் கேட்டது ஸ்பெசிஃபிக்காக இவர்களுக்கும் நஷ்டஈடு போகணும். ஏன்னா இவர்களும் சித்திரவதை செய்யப்பட்டவர்கள். அந்த சித்திரவதையில் இவங்களுக்கு 44 காயம் இல்லைன்னா கணக்கு போடாதீங்க. மன ரீதியாக இவன் அஃபெக்ட் ஆகி இப்போ வாழ வேண்டியது இருக்குது. அவன் வாழும்போது அந்த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட் என்னன்றது இப்போ நான் சைக்காலஜிஸ்ட் உடைய அறிக்கையை வாங்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கேன். ஏன்னா அவனுக்கு ஃபிசிக்கல் காயம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த தம்பி பிரவீனை மட்டும் அடித்தாங்க. அடித்ததில் காதில் அடித்ததுனா காது கேட்கல. அப்போ நான் சொல்ல முடியும் காது கேட்கலன்னு சொல்ல முடியும். நான் அருண்கிட்ட போய் என்ன கேட்க, உடம்பு நல்லா இருக்காப்பா, பரவாயில்ல சார் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவான். உடம்பு ஃபுல்லாக வலிக்குதுன்னு என்கிட்ட சொல்லுவான் ஒரு வக்கீல்கிட்ட. சொல்ல மாட்டான், அவன் சொல்ல மாட்டான். ஆனால் மன ரீதியாக அவன் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கான்றது என்ன தெரியும், அவனுக்கு என்னென்ன மாதிரி பயங்கள்லாம் வருதுன்னு என்ன தெரியும், அவனுடைய தூக்கம் எப்படி எஃபெக்ட் ஆகிருக்குன்றது அவனுக்கு யார்கிட்ட சொல்லுவா. ஸோ வி நீட் டு கெட் அ சைக்கலாஜிக்கல் அசஸ்மெண்ட் மேட் ஆஃப் ஈச் ஆஃப் தீஸ் அதர் விட்னஸஸ். அது கிடைச்சாதான் நம்ம வந்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய மன ரீதியான மனநல மருத்துவர்கள்ட்ட அனுப்பி அவர்களை தைரியப்பட்டு ஆற்றுப்படுத்துதல் பணி செய்து இவர்களுக்கு நஷ்டஈடு விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்டில் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம அஜித்குமார் கேஸை வந்து நம்ம பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய இந்த 4 வருஷத்தில் 24 லாக்அப் டெத் நடந்திருக்குன்ற மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார்? இந்த ஆட்சியில் 31 அந்த 31 பட்டியலும் நான் வந்து நீதிமன்றத்திலே கொடுத்தோம். எங்கள் மனுவோடையே அதை சேர்த்து கொடுத்தோம். நான் இந்த 31ன்னு சொல்லும்போது நாங்கள் ரொம்ப சரியாக எல்லாத்தையும் குறித்து விட்டோம் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. இந்த தொகுப்பில் இருக்கக்கூடியது 31. அப்போ இது 31 ப்ளஸ் தான். தயவுசெய்து 31 ஒரு இறுதி எண்ணிக்கையை யாரும் எடுத்துக்கக்கூடாது. 31 ப்ளஸ். ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். தேசிய மனித உரிமை ஆணையம் 2017 2024 வரை தாங்கள் பெற்ற கஸ்டோடியல் டெத் வழக்குகளுடைய எண்ணிக்கை 20,000. சார் யார் சார் இந்த 20,000 பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களா? கிடையாது. எங்கே கஸ்டோடியல் டெத் நடந்தாலும் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர், அந்த மாவட்டத்துடைய காவல்துறை கண்காணிப்பாளர் தனித்தனியே தேசிய மனித உரிமை ஆணையத்திற்கு இந்த காவலில் ஏற்பட்ட அந்த மரணம் சார்ந்தாங்க. அது வந்து காவல் நிலையத்தில் இருக்கலாம், இல்லை ஜெயிலில் இருக்கலாம், பிரிசனில் இருக்கலாம், இல்லைன்னா மருத்துவமனையில் இருக்கலாம். மருத்துவமனைக்கு அனுப்பி மருத்துவமனையில் இறந்துருக்கலாம். காயம்பட்டு ஜெயில் போகிறதுக்கு முன்னாடியே இறந்துருக்கலாம். இந்த மாதிரி இறப்புகளில் வந்து 998 வழக்கில் மட்டும் காம்பன்சேஷன் கொடுத்துருக்காங்க. வெறும் 998, 20,000 கேஸில். இது அவங்க ஃபிகர்ஸ் ஆர்டிஐயில் நாங்கள் பெற்றது. இது போக வெறும் 28 கேஸில் மட்டும்தான் டிசிப்ளினரி ஆக்ஷன் இனிஷியேட்டட், நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள் வெறும் 28 வழக்குகள். ஒரு கேஸில் கூட ப்ராசிக்யூஷன் பரிந்துரை தேசிய மனித உரிமை ஆணையம் செய்யவில்லை. நான் இது ஒரு ஃபிகருக்காக சொல்கிறேன், மக்களுக்கு தெரியணுன்ற காரணத்துக்காக. அப்போ இதை பண்ணுற போலீஸுக்கு வந்து எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கிறது இல்லை. அந்த கேஸில் இல்லை, இவ்வளோ கேஸில் இல்லை. தேசிய மனித உரிமை ஆணையத்தோட ஆக்ஷனில். இப்போ நீங்கள் இங்கே கேட்டிங்கன்னா தமிழகத்தில் எல்லாருக்கும் தெரியணுன்றக்காக சொல்கிறேன், பல்வீர் சிங் கேஸு. பல்வீர் சிங் அரெஸ்ட் ஆகலை. பல்வீர் சிங் வந்து ஏதோ மூஞ்சில் அரைஞ்சு பற்கள் உடையிறதுக்கு காரணம் இல்லை. கல்லை வாயில் போட்டு கற்களை புருக்கி வாயில் போட்டுட்டு வாயில் இந்த 2 சீக்ஸில் அடித்ததின் காரணமாக பலருக்கு பல் பாதிப்பு, ஜாஸ் பாதிப்பு, உள்ளார வாயில் நிறைய காயங்கள்லாம் ஏற்பட்டு எல்லாம் கைது செய்யப்பட்டு பாளையங்கோட்டை சிறையில் இருந்தாங்க. அவன் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு தான் அவனால் பேச முடிஞ்சது.
இப்போ 20 நாட்கள் இப்படி கொடூரமான சித்திரவதையை மறைக்க முடியும் தமிழகத்தில் என்பதற்கு பல்வீர் சிங் வழக்கு காரணம். பல்வீர் சிங்குடைய ஆஃபீஸுக்கு பக்கத்தில் தான் அம்பாசமுத்திரம் போலீஸ் ஸ்டேஷன், அதுக்கு பக்கத்தில் அடுத்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, விகேபுரம் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. இந்த பகுதியில் நடந்த செய்தி 20 நாளைக்கு வெளியே வரலையே. என்னைக்கு உள்ளார் இருக்க வெளியே வந்தானோ அப்போ தான் இந்த செய்தி வருது. அமுதா ஐஏஎஸை வந்து கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுது. அமுதா ஐஏஎஸ் 2 ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஒன்று ஒரு இன்ட்ரிம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அது மட்டும் நீதிமன்றத்தை எங்களுக்கு கொடுக்குறாங்க. ஃபுல் ரிப்போர்ட் இன்னும் யாரும் பார்க்கல. நானாக இன்னும் ஃபுல் ரிப்போர்ட்டை பார்க்கவே இல்லை. அமுதா ஐஏஎஸ் மேலே நாங்கள் இப்போ ஒரு கண்டெம்ட் ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக இதாக இருக்கோம், ஃபுல் ரிப்போர்ட் கொடுக்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, பல்வீர் சிங்கும் அவருடைய கூட்டாளிகள்னாலே, அந்த கூட்டாளிகள்லாம் யார்? அவங்களாம் விரும்பி இது மாதிரி பல் கொடுக்கணும்னு நினச்சவங்களா? அவர் ஏஎஸ்பி, அவர் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். அவர் சொல்கிறத நான் செய்யலைன்னா நாளைக்கு எனக்கு வேறு விஷயத்தில் மெமோ வரும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கக்கூடிய கீழ்நிலை இருக்கக்கூடிய அதிகாரிகள் இதில் ஈடுபட வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டார்கள். அதனால தான் நான் சொன்னேன், கமாண்ட் யார் கட்டளை, இங்கே அவன் கட்டளை மட்டும் இடலை, அவனே போய் ஒரு அரைக்கால் சட்டை மாட்டிக்கிட்டு, ஒரு டிஷர்ட் மாட்டிக்கிட்டு, ஒரு பிளையரை எடுத்துக்கிட்டு இந்த வேலையை வந்து பார்த்தார். ஸோ அங்கே அரெஸ்ட் ஆகலை. ஸோ லோவர் லெவல் அஃபிஷியல்ஸ் ஆல்வேஸ் ஆர் விக்டிம்ஸ். இப்போ ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸும் அதே மாதிரி முடியாமையே தானே சார் இருக்குது, 5 வருஷம் ஆகுது. அதில் வந்து வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்கு நடக்கிறதுல வந்து நிறைய தாமதத்துக்கு பல காரணங்கள் இருக்குது. நான் வந்து எந்த விதத்துலையும் வந்து சிபிஐ காரணம்னு சொல்ல மாட்டேன் இந்த வழக்கு தாமதப்படுத்துறதுக்கு. நம்ம யாரும் தவறாக புரிஞ்சிக்கக்கூடாது, அதுக்காக நான் அடித்து சொல்கிறேன். சிபிஐயுடைய வழக்கறிஞர் நல்ல வழக்கு நடத்தி கொண்டிருக்கிறார், சாட்சிகளை நல்லா தயார் பண்ணுறாங்க. அந்த வழக்கில் உதவி செய்கின்ற மற்ற வழக்கறிஞராக இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் தூரத்துலேருந்து உதவி செய்கிறோம். நேரடியாக இருக்கக்கூடிய சில அட்வொகேட்ஸ் வந்து ரூஃபஸ் பால்னு சொல்லி மதுரை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் உதவி செய்கிறார். இவங்கெல்லாம் பண்ணுற கூட்டு முயற்சினால தான் இவ்வளோ வேகமாக போயிருக்கு. அந்த தாமதத்துக்கு இப்போ முக்கியமான காரணம் அந்த ஸ்ரீதர். இப்போ அப்ரூவர் 1000 கொடுக்குறானே, அவன் கிராஸ் பண்ணது தான். எனக்கு மன உளைச்சலாக இருக்குது. அவருக்கு எப்படி மன உளைச்சலாக இருக்குது? அவங்க எல்லா வக்கீலும் விசாரணை பண்ண பிற்பாடு இவர் அவர் வக்கீல் வைக்க மாட்டாராம், அவர் தனியாக வாதாடுவேன்னு சொல்லி தனியாக வாதாடி இந்த வக்கீல்கள்லாம் அந்த வழக்கை ஒரு அளவுக்கு அவங்க ஒவ்வொரு வக்கீலுக்கும் வேலை இருக்குது. வி கேனாட் டெல் தெம் நீங்கள் அவங்கள டிஃபெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ அந்த டிஃபென்ஸ் அவங்க கொண்டு போயிட்டே இருக்கிற நேரத்தில் அதை கலைக்கிற வேலை தான் ஸ்ரீதர் இது வரைக்கும் பார்த்தாரு. அப்புறம் அவருக்கு மன உளைச்சல் வராமல் இப்போ வேற என்ன உளைச்சல் வரும்? ஜெயிலில் போனோன்னா மற்ற 8 பேரும் அவரை திட்டிகிட்டு இருப்பான். இதை தாங்க முடியாமல் இப்போ வேறு ஏதோ அதில் சதி இருக்குது, அது நம்ம தனியாக வச்சுக்குவோம். இன்னொரு விஷயம் எதுக்கு சொல்கிறேன்னா, தாமதத்துக்கு காரணம் இது ஒன்று. ரெண்டாவது 3 நீதிபதிகள் மாறிட்டாங்க. அந்த எப்படி அந்த வழக்கு ஓடும்? அவங்க திரும்ப அந்த கேஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுறதுக்கு கடைசி வர்ற நீதிபதிக்கு வந்து எவ்வளோ பெரிய பாரம் அந்த அவருடைய தோள்பட்டையில் இருக்குன்னு பாருங்கள். He has to read all the evidence of all these advocates. என்ன of these accused என்ன பண்ணியிருக்கணும்? தனியாக இந்த நீதிமன்றத்தில் வந்து தனியாக ஒரு நீதிமன்ற நியமனம் பண்ணி இந்த வழக்கை மட்டும் நடத்துவதற்கு ஒரு நீதிபதியை போட்டிருந்தீங்கன்னா இந்த வழக்கு வேகமாக போயிருக்கும். இதெல்லாம் செய்ய வேண்டியது அரசனுடைய பணி. ஏன் அரசு இதை செய்யவில்லை? அரசு அங்கே வந்து 3 நீதிபதிகள் மாத்திர அளவுக்கு இருக்குன்னா லா மினிஸ்டர் இதில் கவனம் செலுத்தவில்லையா? கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் வேறு, நடக்கிற விஷயங்கள் வேறு. அதனால் கீழே இருக்கக்கூடியவர்களை வந்து தண்டிப்பது, கீழே இருக்கக்கூடியவர்களை சஸ்பெண்ட் பண்ணுறது, கீழே இருக்கக்கூடியவர்களை கைது செய்வது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் எஸ்பிக்கு மேலே இன்ஸ்பெக்டருக்கு மேலே போகிற விஷயங்கள் ஆட்களை பிடிக்கிறதுல வந்து ரொம்ப சிரமம். இந்த வழக்கில் கண்டிப்பாக அவங்க செய்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு, நம்பிக்கைன்னு ஒன்று. நீங்கள் அஜித்குமார் கேஸ்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த 5 கான்ஸ்டேபிளோட ஒய்ஃப் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. மேல் அதிகாரி சொன்னார் எங்கள் ஹஸ்பண்ட் செஞ்சார், இவங்க மட்டும் எங்களுக்கு ஃபேமிலி இல்லையான்னு ஒரு போராட்டம் பண்ணுறாங்க இல்லையா சார்? இதை எப்படி பார்க்குறீங்க? நான் தப்புன்னு சொல்லி, ஆனால் இது விசாரணையில் இருக்கும்போது நான் இதுக்கு மேலே தாண்டி பேசுறது சரியாக இருக்காது. நான் என்ன சொல்கிறேன், யார் கட்டளை இட்டார்களோ, கட்டளை இட்டவர்கள் யார் என்பதை சிபிஐ அவங்க விசாரணை கண்டுபிடிக்கட்டும். இதுதான் வேலை. அவங்க கண்டுபிடிப்பாங்கன்னு நம்புகிறோம். நம்மளுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று வந்து எப்பொழுதும் இருக்கணும். யார் மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் நீதி வரும்னு நான் நினைக்க முடியாது. அதனால தான் முதலே சொன்னேன், இந்த வழக்கை நல்லா விசாரிக்கக்கூடிய தன்மை தமிழக காவல்துறைக்கு உண்டு. தமிழக காவல்துறையில் எல்லாருமே வந்து இந்த மாதிரி அசிங்கத்தனமான விஷயங்களில் ஈடுபடுறவங்க கிடையாது. அசிங்கத்தனமாக பலர் ஈடுபடுறவங்க தான் முதல் நாள் டிஜிபி என்ன பண்ணார், எல்லா ஸ்பெஷல் டீமும் கலைக்கிறேன்னாரு. இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்கக்கூடியவர்களை மட்டும் தனியாக ஆய்வு பண்ண சொல்லுங்கள். அவங்களுக்கு 2 எஃப்ஐஆர் போட தெரியுமான்னு பாருங்கள், அவங்களோட ஒரு மகஜர் எழுத தெரியுமான்னு கேளுங்க. அவங்க எல்லாமே வருத்தத்துடன் சொல்கிறேன், அவங்க குடும்பங்களுக்கு எந்த விதத்துலையும் நான் தப்பாக குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஏன்னா அவங்களும் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தான். எல்லாருக்கும் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். வாகனம் இருக்குது, பெட்ரோல் போட்டுடுறாங்க, சுற்றணும், 4 பேரை எடுக்கணும், சாத்தணும்,
இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் யாராக இருந்தால் பார்த்துக்கணும். அந்த வண்டியில் இப்போ இன்றைக்கி எப்படி பாட்டில் கிடச்சிது? அந்த வண்டியில் எப்படி பாட்டில் கிடச்சிது? அவங்க அன்னைக்கு குடிச்சிருக்காங்க தெரியல. இப்போ அதெல்லாம் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் வரணும். இல்லை, ஒரு ஸ்பெஷல் டீம்னா வந்து ஒரு கேஸை விசாரிக்கிறதுல ஸ்பெஷல் டீமாக இருக்கலாம் சார். ஒருத்தர் அடிச்சு கொள்றதுல ஒரு ஸ்பெஷல் டீமாக இருக்காங்க இல்லையா? அதுதான் எல்லா ஸ்பெஷல் டீமும் பண்ணுகின்ற பணி இதுதான். மிரட்டுறது, வீட்டில் போய் இந்த 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 நரேட்டிவ், அஜித்குமாரோடைய சாட்சிகள் நரேட்டிவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ அதுக்குள்ளார போக முடியாதனால இப்போ உள்ளார போனீங்கன்னா எத்தனை முறை வாகனத்தில் போனாங்க. இந்த ஒரு மொபைல் டார்ச்சர் யூனிட்டாக அந்த வாகனம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நம்ம சிசிடிவி கேமரா போலீஸ் ஸ்டேஷனில் போகணுன்னு சொன்னோம். நம்ம இப்போ என்ன கேட்க வேண்டியது இருக்குது? எல்லாருக்கும் பாடி கேம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது இருக்குது. டியூட்டியில் இருக்கக்கூடிய போலீஸ்க்கு எல்லாருக்கும் பாடி கேம் கொடுங்கன்னு கேட்க வேண்டியது இருக்குது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது பாடி கேம் ஆனாக இருக்கணும். இன்வெஸ்டிகேஷன் எப்போ ஆரம்பித்தோ எப்போ முடிச்சியோ அப்புறம் தான் நீ பாடி கேம் ஆஃப் பண்ணுன்ற விஷயங்களை கேட்க வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. ஏன்? சில பேருடைய மிக கேவலமான நடத்தைகளினால் காரணமாக. இப்போ கடைசியாக நான் ஹைலைட் பண்ணுறது உங்கள்கிட்ட என்னென்னா, இந்த சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வேணும். இவங்கெல்லாம் சாட்சிகள் பாதுகாப்பு ஸ்கீம் 2018 கீழ் கேட்டிருக்காங்க. சாட்சிகள் பாதுகாப்பு எங்களுக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. மாவட்ட நீதிபதிகிட்ட அந்த மனு கொடுக்கப்பட்டிருக்கு. நீதிமன்றத்தில் நான் அதை காப்பீஸ் கொடுத்தேன். நீதிமன்றம் இப்போ ஒரு 7 நாட்களுக்குள்ளார அதை கொடுக்கணும்னு சொல்லி ஆணையிட்டிருக்கிறாங்க. அது செய்வார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். சாட்சிகளை வந்து யார்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுன்றது ஒன்று இருக்கு இல்லையா சார்? போலீஸ் சாட்சிகளை காப்பாற்ற வேண்டியதாக இருக்குல்ல? இருக்கு, கண்டிப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் வந்து டெலிஃபோனை மாற்றலாம். அதில் வந்து ஒரு 15 விதமான சாட்சிகள் பாதுகாப்பு மெஷர்ஸ் கூறியிருக்கிறாங்க. 3 கேட்டகரிஸ் ஆஃப் த்ரெட்ஸ் குறிச்சிருக்காங்க. அதில் நீங்கள் சிசிடிவி கேமரா கேட்கலாம், உங்கள் ஃபென்சிங், உங்கள் கட்டடத்துக்கு ஃபென்சிங் கேட்கலாம், உங்கள் டெலிஃபோன் நம்பரே மாற்றலாம். உங்களுக்கு ஒரு நண்பரை வந்து ஃபோக்கல் பாயிண்ட்டாக மாற்றி உங்களுக்கு ஏதோ பிரச்சனை ஏற்பட்டால் உடனே அந்த நம்பரை கூப்பிட்றதாக சொல்லலாம். ட்ரையல் நடக்கும்போது சாட்சிகளும் குற்றவாளிகளும் நேரடியாக இன்வெஸ்டிகேஷன்லேயும் ட்ரையல்லையும் சந்திக்காமே இருக்கிறதுக்கு ஆர்டர் போடணும். இது மாதிரி 15 விதமான சாட்சிகள் பாதுகாப்பு இருக்குது. ஆனால் சாட்சிகள் பாதுகாப்பு சட்டத்தில் காம்பன்சேஷன் கிடையாது. அதனால் இதெல்லாம் சாட்சிகள் பாதுகாப்பு சம்மந்தப்பட்ட விஷயம். நானே வந்து சிசிடிவி கேமரா இப்போ சமீபத்தில் வாங்கியிருக்கேன். வாடிப்பட்டியில் ஒரு வழக்கில் வாங்கியிருக்கேன். ஒரு 4 கேமரா போட்டிருக்காங்க. வேறு வழி இல்லாமல் இப்போ டோட்டல் ப்ரெஷர் கொடுத்ததன் காரணமாக நடந்திருக்கு. எல்லா மாவட்ட நீதிபதிகளுக்கும், எல்லா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களுக்கும், எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷனுக்கும் இது சார்ந்த சிறப்பு பயிற்சி கண்டிப்பாக தேவை. பயிற்சின்றது வந்து வெறும் தீர்ப்பு படிப்பது கிடையாது. நிஜத்தில் அது எப்படி செய்ய வேண்டும் என்ற விஷயங்கள்லாம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா நீங்கள் சாட்சிகளை பாதுகாக்கவில்லை என்றால் உங்கள் வழக்கு நிற்காது. உங்கள் வழக்கு நிற்காதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி தவறு செய்கின்ற காவல்துறை அதிகாரிகள் தைரியமாக தவறு செய்வார்கள். காரணம், விடுதலை கண்டிப்பாக பெற முடியும் என்ற நம்பிக்கையில். அதனால் ப்ரொடெக்ஷன் ஆஃப் விட்னஸஸ் கண்டிப்பாக மிக முக்கியமான ஒரு விஷயம் சார். ஏன்னா இந்த அஜித்குமார் கேஸில் ஒரு முக்கிய புள்ளின்னு பார்த்தீங்கன்னா நிக்கிதா அவர்கள் தான். ஏன்னா நிக்கிதாவோட பின்புலம் பார்த்தீங்கன்னா அவங்க மேலேயே நிறைய புகார்கள் இருக்குது, அதை எதுவுமே விசாரிக்கலைன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ நிக்கிதா எங்கே இருக்காங்க சார்? நிக்கிதாவுடைய வழக்கு வந்து நீதிமன்றத்தில் 8ஆம் தேதி வரும்போது இது சிபிஐக்கு தான் போதுன்னு கன்ஃபார்ம் ஆகும்போது நிக்கிதா வழக்கு பற்றியும் பேசப்பட்டது. நீதியரசர் அப்போ என்ன சொன்னார்னா, அரசு சொன்னாங்களா 2 பேரும் சேர்ந்து சொன்னது, அதையும் சிபிஐ கொடுத்துருவோன்னு. ஸோ நிக்கிதா கொடுத்த புகார் என்ற கிரைம் நம்பர் 302 இப்போ கெசட் நோட்டிஃபிகேஷன் ஆகி அது சிபிஐக்கு போயிடுச்சு. இப்போ அதுவும் சிபிஐயில் தான் இருக்க போகுது. இதுதான் நிலைமை. நிக்கிதா கொடுத்த புகார் உண்மையான புகாரா? நிஜமாலே விசாரிக்க வேண்டியது இருக்குது. விசாரிக்கும் போது எல்லாம் வெளியே வந்துடும் சார். நிக்கிதா இனிமேல் தப்பிக்க முடியாது. இது வரைக்கும் இப்படியே டாவா காட்டிட்டுலாம் போயிட்டு இருந்தாங்க. நாங்களும் நிக்கிதா பக்கத்தில் போகவே இல்லை. காரணம், எங்களுக்கு வந்து அஜித் தான் மெயின் ஃபோக்கஸாக இருந்தது. நிக்கிதா சொன்னது உண்மையா இல்லையான்ற விஷயங்கள்லாம் இன்னும் விசாரிக்கும் போது தெரிஞ்சு போயிடும். இப்போ நிக்கிதா வந்து சிபிஐ விசாரிச்சாங்களா சார்? இப்போ இந்த சிபிஐக்கு இன்னும் எனக்கு தெரிந்து நேற்று வரை சிபிஐ வந்து நிக்கிதா வழக்கில் இன்னும் எஃப்ஐஆர் போடலை. கெசட் வந்துருச்சு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய கெசட் வந்துருச்சு. இப்போ போட்டுருவாங்க. இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் 1 or 2 days அவ்வளோதான். போட்டாங்கன்னா தூக்கிடுவாங்க. தூக்கிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த கேஸ் வந்து ஃபெனிக்ஸ் ஜெயராஜ் கேஸ் மாதிரி 5 வருஷம் ஆகுமா, இல்லை சீக்கிரமாகவே இதுக்கு தீர்ப்பு? நம்ம மாதிரி ஆட்கள் எல்லாமே ப்ரெஸ்ஸும் சரி, எங்களை மாதிரி ஆட்களும் சரி, இது சும்மா வழக்கு போட்ட பிற்பாடு தூங்கக்கூடிய கூடலாம் இருக்கக்கூடியது. நாங்கள் தொடர்ந்து அதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்குது. அதை கண்காணிக்க வேண்டியது இருக்குது. ட்ரையல் ஆரம்பிச்சதுன்னா அதில் தனியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போடணும்னு சொன்னோம், ஸ்பெஷல் பிபி போடணும்னு சொன்னோம், டே டு டே ட்ரையல் நடக்கணும்னு சொன்னோம். இதெல்லாம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது. ஒரு காவல்துறை அத்துமீறலில் நீதி கிடைப்பது என்பது ரொம்ப கடினமான பணி. ரொம்ப கடினமான பணி. நீங்கள் சொன்னது 20,000 கேஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ 20,000 கேஸில் ஒரு கேஸுக்கு நீதி கிடைச்சிருந்தா கூட இது தொடர்ந்து இருக்காது இல்லையா? இந்த நகரத்தில், உங்கள் நகரத்தில் 22
ஏப்ரல் மாதம் நடந்த நம்ம செக்ரட்டேரியட் காலனி போலீஸ் ஸ்டேஷனில் நடந்த வழக்கு இன்றைக்கு வரைக்கும் வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் வந்து அது மாண்புமிகு முதலமைச்சருக்கு அந்த உடம்புல வந்து 40 காயங்களுக்கு மேலே இருந்ததுன்ற விஷயம் தெரியறதுக்கே 10 நாள் மேலே ஆயிடுச்சு. நாங்கள் போய் போஸ்ட்மார்ட்டத்தை வாங்கி அவர் அனுப்பணும். அவருடைய இன்டெலிஜென்ஸு அப்போ ஏடிஜிபி இப்போ எல்லிண்டோவில் இருக்கார், நம்ம தேவாசீர்வாதம் தான் இருந்தார். இன்டெலிஜென்ஸுக்கே தெரியாதாங்க ஒரு போஸ்ட்மார்ட்டத்தில் எத்தனை இன்ஜுரிஸ் இருந்ததுன்னு. எப்படி நீங்கள் சீஃப் மினிஸ்டரே நீங்கள் உங்களால் வந்து மிஸ்கைட் பண்ண முடிஞ்சது? அப்போ சீஃப் மினிஸ்டராச்சும் புரிஞ்சுக்கிறாரா என்ன மிஸ்கைட் பண்ணது என் இன்டெலிஜென்ஸ் தான் புரிஞ்சுக்கிறாரா? இதெல்லாம் புரியணுன்றக்கா நான் சொல்கிறேன். யாரையும் நம்ம தவறான ஒரு லைட்டில் காட்டணுன்றக்கா பேசலை. நம்மளுக்கு யார் மேலேயும் தவறான கண்ணோட்டங்கள் கிடையாது, விரோதங்கள் கிடையாது. ஆனால் சட்டசபையை வந்து தே மிஸ்கைடட். சட்டசபையில் போய் ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அவர் மிஸ்கைட் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் சொல்கிறோம். இப்போ இந்த கேஸ் வந்து இந்த 5 கான்ஸ்டேபிள் தான் குற்றவாளியும் நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையாக என்ன கிடைக்கும்? இப்போ 5 பேர், இப்போ தான் சொல்கிறேன் 5 பேர்னு. இன்னும் மற்ற குற்றவாளிகளாக வந்து சேருவாங்கன்ற நம்பிக்கையில் இருப்போம். கமாண்டு கொடுத்தவங்களாம் மாட்டுவாங்கன்ற நம்பிக்கையில் இருப்போம். அந்த மாதிரி விசாரணை சிபிஐ கொண்டு போகும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்கட்டும். அதுக்கான இயக்கங்களை நடத்துவோம். இது வெறும் நீதிமன்றம் மட்டும் தீர்ப்பு கொடுக்காது, நம்மளும் வெளியே இயக்கங்கள் நடத்தணும். சோஷியல் மீடியாவில் மட்டும் பேசுகிறவர்களாக நம்ம இல்லாமல் நேராக தெருக்களை இறங்கி போராட வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது. அது நடக்கும், கூடிய சீக்கிரத்தில் நடக்கும். கூடிய சீக்கிரத்தில் 20ஆம் தேதிக்குள்ளார விசாரணை ஒழுங்காக போகலைன்ற சந்தேகம் வந்ததுன்னா தமிழக மக்கள் வெளியே தெருக்களுக்கு வருவார்கள், கண்டிப்பாக போராடுவார்கள். கட்சிகளும் அது பேசுவார்கள், எல்லா கட்சிகளும் பேசுவாங்க. நான் எதிர்கட்சி பேசுகிறத பற்றியெல்லாம் கூட்டணி கட்சிகளும் பேசுவார்கள். அது பேசும் பொருளாக, பெரிய பேசும் பொருளாக இயக்கமாக மாறிடுச்சுன்னா வேறு வழியே கிடையாது. நீங்களும் நானும் எதிர்பார்க்கக்கூடிய நீதியை ஒட்டிய பாதையில் விஷயங்கள் தள்ளும். பார்க்கலாம் சார், இந்த கேஸை எப்படி கொண்டு போகிறாங்க, எவ்வளோ சீக்கிரம் இதை முடிவு கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். நிறைய விஷயங்கள் இந்த கேஸ் சம்மந்தமாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.